விமல் நடிப்புல தமிழ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் திரைப்படமான பரமசிவன் ஃபாத்திமா திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். கதையை பொறுத்தளவுக்கு சிறுமலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் மதத்தினால ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு கிடக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே அப்பப்போ பார்த்தீங்கன்னா சண்டையும் கலவரமும் வந்துகிட்டே இருக்கிறது உண்டு. இப்போ இந்த கிராமத்துல இந்த கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு புது மாப்பிள்ளைங்கெல்லாம் மர்மமான முறையில காணாம போய் அவங்களாம் இறந்து போறாங்க. இப்படி தொடர்ச்சியா ஊருக்குள்ள அடுத்தடுத்து கல்யாணம் ஆகக்கூடிய புது மாப்பிள்ளைங்கள்லாம் காணாம போய் இறந்து போறதுனால போலீஸ் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னால இருக்கக்கூடியது யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஒரு சுமாரான ஒரு படம் தான். படத்துல பாத்தீங்கன்னா இந்த அரசியல் பேசுறாங்க பாத்தீங்களா, இந்த ஜாதியை வச்சும் மதத்தை வச்சும் வரக்கூடிய அரசியலை ரொம்ப அழகா போல்டா பேசியிருக்காங்க. அது இந்த படத்துல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் படத்துல விமல், எம்.எஸ். பாஸ்கர் மாதிரியான பெரிய கேஸ்டிங் இருக்காங்க. அதனால ஒரு பெரிய ரோல் இருக்க போது நினைக்கும் போதும் அவங்களையுமே இவங்க சரியா யூஸ் பண்ணிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே விமலும் அந்த பொண்ணும் யாரா இருக்க போறாங்க அப்படிங்கிறது அந்த ட்விஸ்ட் தெரிஞ்சிருது. ஆனா அதை ஒரு ட்விஸ்ட்னு சொல்லி இன்ட்ரோல காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷனும் பெருசா எஃபெக்டிவாலாம் இல்லை. தென் படத்தோட கிளைமேக்ஸுமே முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே முடிச்ச மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான். எனக்கு அந்த கிளைமேக்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை. மொத்தத்தில் ஒரு சுமாரான படம் தான். ஹாரர் ஜானர்னும் சொல்ல முடியாது, கிரைம் த்ரில்லர் ஜானர்னும் சொல்ல முடியாது. எந்த ஜானரில் இந்த படம் எடுக்கலாம் அப்படின்றது எனக்கே தெரியல. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.